அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு தற்சமயம் 3 ராகு, 4 சனி வக்கிரம், 7ஆம் இடத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் குரு அதிசாரமாக இருக்கிறார். அஷ்டமத்தில் கேது, 9 சந்திரன், 10 சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் புதன் இருப்பதால் பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறுவேன். சுக்கிரன் 10 சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடலில் இருந்த ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2 ராகு இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். பேசும்போது யோசித்து பேசுதல் வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஆகவே பேச்சில் கவனம் தேவை. தொழிலில் நல்ல விதமாக நடக்கும். உத்தியோகத்தில் தங்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரலாம். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். குரு சமசப்தமாக 7இல் இருப்பதால் தைரிய ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. உங்களுடைய ராசியையே குரு பார்க்கிறார். 10இல் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் நல்ல காரியங்கள் நடைபெறும். சுப காரியங்கள் தாராளமாக நடைபெறும். இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடந்தேறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். 2இல் ராகு இருக்கிறார். பிறரை துன்புறுத்தும்படியோ அல்லது மனம் வருந்தும்படியோ பேசாதீர்கள். யாருக்கும் நெருக்கடி தர வேண்டாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். சில விரயங்கள் உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. அஷ்டமத்தில் கேது, 2இல் ராகு இருப்பதால் தாம்பத்திய உறவில் சில குழப்பங்கள், நெருடல்கள் தங்களுக்கு உண்டாகலாம். சந்திராஷ்டமம் 12ஆம் தேதி மாலை 6:35 முதல் 15ஆம் தேதி காலை 3:51 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக மொத்தம் மகர ராசியினருக்கு குரு அதிசாரமாக இருந்து நன்மை அளிக்கிறார். 10இல் சுக்கிர பகவான் நன்மை செய்வார். பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புது வாகனங்களை வாங்கலாம். லாபஸ்தானத்தில் உள்ள சூரியன், செவ்வாய், புதன் தங்களுக்கு நன்மை அளிப்பார்கள். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.